காணொளியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நம்முடைய தந்தையும் அவருடைய மூத்த குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, உங்கள் மீதும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாவரின் மீதும் தேவனுடைய அன்பும் சமாதானமும் இரக்கமும் கிருபையும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்நாளிலும் கூட மனிதர்கள் பிதாவாகிய தேவனை காண முடியுமா? இதைத்தான் வேதாகமத்தின் அடிப்படையில் பேச முற்படுகிறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுள் அநேகருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க. ஏனென்றால் இந்த காலகட்டத்திற்கு முன்பு தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற போதகர்கள் இதனை பற்றி செய்திகளை வெளியிட்டார்கள். நீங்கள் யாவரும் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்டாலும் கூட ஏனோ இன்னமும் ஓரிரு கேள்விகள் இதனை பற்றி உங்களுக்குள் இருக்கிறது. இதோ இந்நாளில் நான் பதிவு செய்கின்ற இந்த வார்த்தைகளுள் உங்களுடைய கேள்விகளுக்கான விடை வருமா என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? எதிர்பார்த்துட்டே இருங்களேன். 2 பகுதிகளாக நான் இதை பேசுகிறேங்க. 2 பகுதிகளையும் முழுமையாக நீங்கள் கேட்டால் இதனை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் எத்துணை கேள்விகள் இருக்கிறதோ அத்துணை கேள்விகளுக்கும் சரியான விடை கொடுக்க முற்படுகிறேன். வேதாகமத்தின் அடிப்படையில் தெளிவாகவும் விரிவாகவும் கொடுக்க முற்படுறாங்க. ரைட். செய்திக்குள் செல்வதற்கு முன்பு ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, உமக்கு நன்றி ஐயா. இந்நாள் வரைக்கும் எங்களை வாழ வைத்திரு தந்தையே, அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தந்தையே, இந்த சமூகத்திற்கு தெளிவு கிறிஸ்தவர்கள் தான் கொடுக்க வேண்டும். அப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் கூட அநேக குழப்பங்கள் இருக்கிறது கேள்விகளாக. அத்தகைய கேள்விகளுள் ஒன்றுக்கு தான் இந்நாளில் விடையளிக்க முற்படுகிறேன். அத்தருணத்தில் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஏற்ற ஞானத்தை தருமாறு மன்றாடி இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் அன்பு தந்தையே, ஆமேன். பிரியமான தேவனுடைய சகோதர சகோதரிகளே, இந்நாளிலும் கூட மனிதர்கள் பிதாவாகிய தேவனை காண முடியுமா? இதைத்தான் வேதாகமத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய முற்படுகிறேன். அன்பர்களே, நான் பேசுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற போதகர்கள் நான் தேவனை கண்டேன், முகமுகமாய் அவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் போன்ற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. யார் பதிவு செஞ்சுருக்காங்க? பெயரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு கோபம் வரும். கடவுளை ஒரு வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது. உதாரணத்திற்கு பைபிள் ஒரு பாலியல் புத்தகம் என்று சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது. இயேசுவானவர் வேசித்தனம் செய்ததினால்தான் பிறந்தார் என்று சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது. பைபிள் தீவிரவாதத்தை தூண்டும் என்று சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது. இயேசுவானவருடைய பெயர் கேசவ கிருஷ்ணா, அவர் இந்தியாவுக்குள் பிறந்தார், பிராமண குலத்தில் பிறந்தார் என்று சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது. இயேசுவானவர் ஒரு வேசியை திருமணம் செய்து கொண்டு 2 பெண் பிள்ளைகளை பெற்றார் என்று சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது. அந்த தருணத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை இப்படியாக இருக்குங்க. நமக்கு எதுக்குங்க? தேவனைத்தானே பேசுகிறாங்க, நம்மளால் என்ன செய்ய முடியுங்க? தேவனை பார்த்து பாருங்க. நம்ம வேணால் ஒன்று செய்யலாங்க, மண்டியிட்டு ஜெபம் பண்ணலாம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அதனை பற்றி பேசவே தயங்குவீங்க, பயப்படுவீங்க. இதுவே அந்த தேவனை பற்றி கற்பிக்கின்ற போதகர்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, எங்கிருந்து வரும்னு தெரியாதுங்க. அந்த கோபம் அப்படியே இந்த எரிமலை வெடித்து செதறும் பாருங்க, அப்படி வருங்க. அவங்க தேவனை பற்றி தானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தேவனை பற்றி இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க இழிவாக பேசினாலும் வராத கோபம் போதகர்களை பற்றி பேசினால் ஏங்க உங்களுக்கு கோபம் வருது? சாபம் கொடுப்பாங்க. இதோ போதகரையா இப்படி பேசுகிற, போதகரையா இப்படி அவமானப்படுத்துகிற, போதகர் அவமானப்படுத்தினா உங்களுடைய குடும்பம் அழிஞ்சிடும், உங்களுடைய குடும்பத்தில் இறப்புகள் நேரிடும், உங்களுடைய குடும்பத்தில் எல்லா வகையான வியாதிகள் வரும் போன்ற சாபங்களை கொடுப்பாங்க. என்னங்க கிறிஸ்துவர்கள் இப்படி இருக்காங்க? தேவனை குறித்து சொல்லி கொடுக்கறதுனால தான் நாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்டோ கொடுக்குறோம்.
தேவனை பற்றி சொன்னாலும் வராத கோபம், அவங்கள பற்றி சொன்னால் ஏன் கோபம் வருது? தவறாக வழிநடத்தப்பட்டது இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்துவ சமூகம். வருந்தத்தக்க ஒரு விஷயங்க இது. வருத்தப்படணுங்க, அழுகை வரணுங்க. மனுஷங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்ட்டு. இயேசுவானவரை சொன்னாலும் கோவப்படலைங்க, அப்போஸ்தலர்களை சொன்னாலும் கோவப்படலைங்க, தேவனை குறித்து சொன்னாதான் கோவப்பட்டாங்க. இன்றைக்கு உல்டா, தேவனை சொன்னால் கோபம் வராது, ஊழியர்கள் போதகர்களை சொன்னால் கோபம் வருது. அதற்காகத்தாங்க நான் பெயரை சொல்லலை. பெயரை சொன்னால் என்னை யாராவது வந்து தண்டனை கொடுப்பாங்களா, என்னை திட்டுவாங்களா, இல்லைன்னா என்னை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா, இந்த பயம் எனக்கு இல்லைங்க. என்னுடைய தேவன் என்னை பாதுகாப்பார். ஒரே ஒரு பயம் உங்களுக்காகத்தான். ஏன்? அவங்கள குறித்து சொன்னால் இந்த வார்த்தைகளையே கேட்க மாட்டீங்க. எனக்கு அந்தி கிறிஸ்து என்ற பெயரை முத்திரை போட்டு என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒருவேளை உங்கள் சுற்றிலும் இருக்கின்ற மக்கள் இதோ நான் வெளியிடுகின்ற இந்த செய்திகளை கேட்கிறவர்களாக இருந்தால், அந்த பிரதரா அவர் எப்போவுமே போதகர்களை திட்டுவாருங்க, அவமானப்படுத்துவாருங்க, அவரை குறித்து நீங்கள் பார்க்காதீங்க, அவர் ஒரு அந்தி கிறிஸ்துங்க, அவர் பிசாசுனுடைய ஊழியருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களுடைய சுத்தமான மனசையும் நீங்கள் கெடுத்து விடுவீங்க. அதற்காக தாங்க அந்த போதகர்களுடைய பெயரை நான் சொல்லலைங்க. டாப் 5ல் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இந்த போதகர்கள். என்ன சொல்லுவாங்க? என்னுடைய ஆன்மா அதிகாலையில் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது, அந்த பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருந்தது, அதனை சுற்றிலும் தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் இருந்தார்கள், அறைகள் இருந்தது. அத்தகைய அறைகளில் ஒரு அறை பவுலானவர் இருந்தார், மற்றும் ஒரு அறையில் பேதுரு இருந்தார், மற்றும் ஒரு அறையில் இயேசுவானவர் இருந்தார். அவர்களோடு நான் பேசினேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நியாயாதிபதிகள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எல்லா நீதிமான்களும் இருந்தார்கள், ஸ்தேவானையும் கூட நான் தரிசித்தேன் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. என்னங்க இப்பேற்பட்ட வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க? இவங்க இப்பேற்பட்ட வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்கன்னா பைபிளை காண்பிக்காமலையா பதிவு செய்வாங்க? பைபிளை காண்பித்து தான் பதிவு செய்வாங்க. ஆபிரகாம் தேவனை கண்டார் அல்லவா, ஆகையால் தான் நான் தேவனை கண்டேன் அப்படின்னு பேசுவாங்க. மோசே தேவனை கண்டார் அல்லவா, ஆகையால் தான் நான் தேவனை கண்டேன் அப்படின்னு பேசுவாங்க. சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் அல்லவா, ஆகையால் தான் நானும் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. பைபிளை மேற்கோள் காட்டித்தான் பேசுவார்கள் இந்த டாப் 5 ஊழியர்கள். பைபிளை காண்பிக்காமல் பேச மாட்டாங்க. பட் இவர்கள் காண்பித்து பேசிய வார்த்தைகள் சரியா தவறா? இந்த வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்குள்ள கேள்வி வரலாங்க. பைபிளை காண்பித்து பேசினாலும் கூட சரியா தவறா என்று நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டுமா போன்ற கேள்விகள் உங்களுக்குள்ள வருது இல்லைங்களா? அன்பர்களே, பைபிளில் உள்ள வார்த்தைகள் எந்த ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வார்த்தைக்கு முரண்பாடாக எழுதப்பட்டிருக்காது. இதனை முந்தி நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகள் மனிதன் எழுதினாலும் எழுதுவதற்கு ஏவவிட்டு தூண்டியது பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சுக்கிறீங்களா? ஆகையால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு வார்த்தை மற்றும் ஒரு இடத்தில் இருக்கின்ற வார்த்தைக்கு முரணாக எழுதப்பட்டிருக்காது. ஆனால் படிக்க வேண்டிய முறையில் படிக்காவிட்டால் உங்களுக்கு முரணாகத்தான் தெரியும். அப்படி தெரிந்த காரணத்தினால்தான் சமூகத்தில் இத்துணை வகையான சர்ச்சஸ் வந்திருக்குங்க. ஒரு பக்கம் ரோமன் காத்தலிக், ஒரு பக்கம் சிஎஸ்ஐ, ஒரு பக்கம் பேப்டிஸ்ட், ஒரு பக்கம் பெந்தகோஸ்ட், ஒரு பக்கம் செவன்த் டே, ஒரு பக்கம் சால்வேஷன் ஆர்மி, ஒரு பக்கம் லூத்தரன், எத்துணை வகையான சர்ச்சஸ் வந்திருக்குங்க. சர்ச்சஸ் அத்துணை வகையாக இருப்பது தவறு என நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அத்துணை வகையான அந்த சபைகளில் பேசப்படுகின்ற வசனம் ஒத்த கருத்துள்ளதாய் இருக்கிறதா என்றால் அறவே இல்லை. காரணம், படிக்க வேண்டிய முறை தெரியாதது தான். அப்படி தெரியாததனால்தான் முரண்பாடுகள் உள்ளதாய், முரண்பாடுகள் நிறைந்த புத்தகமாக இதோ பிற இனத்தவர் நம்மை பார்த்து விரல் காண்பித்து பேசுகிறார்களே, அதற்கு இடம் கொடுத்து அதை படிக்க வேண்டிய முறை நமக்கு தெரியாதது தான். எப்படி படிக்க வேண்டும், இதனை பற்றி அற்புதமான வார்த்தையை ஆண்டவராக இயேசுவானவர் பதிவு செஞ்சிருக்காருங்க. நான் பார்க்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 35. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலகத் தோற்ற முதல் மறை பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உலகத் தோற்ற முதல் என்றால் இவ்விடத்தில் உலகம் பஞ்சபூதங்களை மையமாக வைத்து பேசவில்லை.
யாரை வைத்து என்றால் ஆதாம் முதற்கொண்டு இயேசுவானவர் வரும் வரை தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தவில்லை, மறைபொருளாக வைத்தார். ஏன் மறைபொருளாக வைத்தார்? மனிதர்களுக்கு தெரிவிக்க கூடாது என்ற எண்ணம் உள்ளவராய்த்தான் மறைத்தாரா? அறவே இல்லை. ஒருவேளை அப்பேற்பட்ட எண்ணம் இருந்தால் இயேசுவானவரின் வாயிலாகவும் கூட தேவன் வெளிப்படுத்தியிருக்க கூடாது. பட் இயேசுவானவருடைய காலகட்டம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை அதோ பழைய ஏற்பட்ட காலத்தில் மறைத்தாரே, அந்த மறைத்த எல்லா காரியங்களுக்கான விளக்கத்தை கொடுத்தார். இதற்காக அந்த காலகட்டத்தில் மறைத்தார் என்றால் அறிவித்தாலும் புரியாத பருவம். எல்கேஜிக்கு போகிற ஒரு மாணவரிடத்தில் a+b² டெரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன புரியுங்க? கேட்பான். இப்போ தானே புதுசாக நாம் கேட்குறோம், இது என்னது ப்ளஸ்ஸு, இது வரைக்கும் நமக்கு ப்ளஸ்ன்ற வார்த்தையை நம்ம கேட்கலையே. 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பில் தானே இங்கே மேத்தமெட்டிக்ஸ் வரும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு அப்படின்ட்டு, இது டிவிஷனு, இது மல்டிப்ளிகேஷனு போன்ற சிம்பிள்ஸ் நாம் அந்த வகுப்பில் தான் நாங்கள் பார்ப்போம். அப்படியே தேவனும் கூட ஆரம்ப நிலையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு இயேசுவானவர் வரும் வரை ஆதாம் முதற்கொண்டு அந்த பருவத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அநேக சங்கதிகளை மறைத்தார். எப்பொழுது வெளிப்படுத்தினார்? இயேசுவானவர் காலம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தினார். இனி மறைவானதொன்றும் இராது. ஆகையால் வேதாகமத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய முறை அல்லது படிக்க வேண்டிய முறை இயேசுவானவருக்கு முந்தைய காலகட்டம், இயேசுவானவருக்கு அடுத்த காலகட்டம், இப்படி தான் நீங்கள் டிவைட் பண்ணி படிச்சிங்கன்னா அற்புதமாக புரியுங்க. இயேசுவானவர் வந்த பிற்பாடு வெளிப்படுத்திய மறைபொருளானவைகளில் ஒன்று தான் மனிதர்கள் தேவனை காண முடியுமா? அற்புதமான வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றாக நான் காண்பிக்கிறேங்க, எழுதிக்குங்க. வேதாகமத்தை திறந்து பாருங்க. இதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் இனி உங்களுக்கு அறவே இருக்காது. நான் உத்தரவாதம் கொடுக்குறேங்க. ஒன்று நீங்கள் செய்யணும், கூர்ந்து கவனிக்கணும். ஒரு முறை கேட்டால் புரியலையா? புரிகிற வரைக்கும் கேளுங்க. 2 பகுதிகளையும் முழுவதுமாக கேளுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க. இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கு விழிப்புணர்வு இதோ இந்த செய்தியை பற்றி உங்களால் கொடுக்க முடியும். நாம் பார்க்கலாம். யோவான் எழுதிய முதல் நிருபம் அதிகாரம் 4 வசனம் 1. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்காங்க. தேவனை ஒருவரும் என்றால் என்ன? ஆதாம் முதற்கொண்டு இதோ இந்த வார்த்தையை எழுதுகிறாரே யோவான், அப்போஸ்தலர்களில் ஒருவர். அந்த யோவான் காலகட்டம் வரை ஒருவரும் என்றால் எத்துணை கோடி மனிதர்கள் பிறந்தார்கள் நமக்கு தெரியாது. அத்துணை கோடி மனிதர்களும் ஒருபோதும் கண்டதில்லை. தட் மீன்ஸ் பிதாக்களுடைய காலத்தில் கண்டதில்லை, ராஜாக்களுடைய காலத்தில் கண்டதில்லை, நியாயாதிபதிகளுடைய காலத்தில் கண்டதில்லை, தீர்க்கதரிசிகளுடைய காலத்தில் கண்டதில்லை, இயேசுவானவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் காண்டதில்லை. ஒருவரும் ஒருபோதும் தேவனை கண்டதில்லை. அதாவது ஆதாமை முதற்கொண்டு இந்த வார்த்தை எழுதும் வரை இந்த உடலை தரித்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் தேவனை கண்டதில்லை. உறுதியாக தெளிவாக நம்முடைய மொழியில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எந்த ஒரு போதகனும் இந்த வார்த்தையை படிக்கலையா, படித்தாலும் புரியலையா, பிசாசானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினானா? எதுவாக இருந்தாலும் இது மறைக்கப்பட்டது. சாட்சாத்து பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்கு. இணையாக மற்றும் ஒரு அற்புதமான வார்த்தையை, கூடுதலான ஒரு வார்த்தையை சேர்த்து நம்முடைய மீட்பராக இயேசுவானவர் பேசியிருக்காருங்க. நாம் பார்க்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 37. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. கூடுதலான ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறாரு பாருங்க. அவருடைய சத்தத்தையும் கூட உலகம் தோன்றியது முதற்கொண்டு எவரும் கேட்டதில்லையாம். கேள்வி வருது இல்லைங்களா? ஏதேன் என்னும் தோட்டத்தில் ஆதாமுடனும் ஏவாளுடனும் பேசியது தேவன் இல்லையா என்று.
அன்பர்களே, இந்த வார்த்தையை எந்த ஒரு நீதிமானும் பேசவில்லை. மாறாக எல்லா மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக வந்த சாட்சாத் ஆண்டவராகிய இயேசுவானவர் பேசுகிறாருங்க. நீங்கள் ஒரு காலமும் அவருடைய சத்தத்தை கேட்டதில்லை, அவருடைய ரூபத்தை கண்டதில்லை. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. இதில் யாரும் படிக்கலையா? படித்தாங்க, ஏன் புரிஞ்சிக்கல? பரலோகத்துக்கு போகணும் என்ற எண்ணத்தோடு படிச்சிருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்திற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் பரலோகத்திற்கு போகணும் என்ற எண்ணமே இல்லைங்க. பைபிள் காலேஜை கட்டலைங்க, உலக சம்பந்தமான கல்விக்கு தேவையான காலேஜஸை கட்டியிருக்காங்க. என்னங்க அவல நிலை! இந்த உலக படிப்பா மனிதனை பரலோகத்திற்கு அனுப்பும்? இதோ இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட கல்விதானே நம்மை பரலோகத்திற்கு அனுப்பும். கோடானா கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. பெயர் வேணும், பணம் வேணும், இந்த சமூகத்தில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும், அவங்க இன்னார் என்று தெரியாத நபர்களே இருக்கக்கூடாது. இத்தகைய மனப்பான்மை கொண்டு தான் இன்றைக்கு ஊழியம் பண்ணுறாங்க. டாப் 5 இருக்கின்றவங்க, தேவனை நான் முகமுகமாக கண்டேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க. இன்னும் ஒரு சிலர் பேசுவாங்க, பரலோகத்தில் நதி இருக்கிறதா, அந்த இடத்துல பிள்ளைங்க விளையாடிட்டே இருந்தாங்களா, ஆண்டவராக இயேசுவானவர் வந்தாரா, அந்த தண்ணீரை அதற்குள்ளே எடுத்து அவர்களுடைய விரல்களில் பிள்ளைகள் மீது அப்படி தெளிச்சாருங்களாம். பிள்ளைங்க சிரிச்சாங்களா, இவரும் அதை பார்த்து பேரானந்தம் அடைந்தாரா. எது பரலோகத்தில் நதி இருக்கிறதா? பிள்ளைங்க அங்கேயும் பிள்ளைங்க இருக்காங்களா என்ன? அங்கேயும் பருவங்கள் இருக்கிறதா என்ன? பிள்ளைகள் பருவம், இளமை பருவம், நடுநிலை பருவம், முதுமை பருவம், பருவங்கள் இருக்கிறதா என்ன? அற்புதமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அந்த வாழ்க்கையில், அந்த உலகத்தில் நாம் எப்படி இருப்போம் என்ற தெளிவான விளக்கத்தையே கடவுள் நமக்கு கொடுக்கலங்க. ஏன்னா சொன்னாலும் புரியாதுங்க. மொத்தத்தில் ஆதாம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வர எத்துணை நீதிமான்கள் வாழ்ந்தார்களோ எவருமே தேவனுடைய சத்தத்தை கேட்டதில்லை, தேவனை கண்டதில்லை. பிறகு மனுக்குலத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் தேவனை காணவில்லையா? இந்த உடலை தரித்து கொண்டவர்கள் எவரும் தேவனை கண்டதில்லையா? கண்டார்கள். யார்? அற்புதமான வார்த்தையை தேவன் வேதாகமத்தில் எழுத வைத்தார். நாம் பார்க்கலாம். யோவான் எழுது சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 46. தேவனிடத்தில் நின்று வந்தவர் தவிர, தேவனிடத்திலிருந்து வந்தவர் தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். உடலை தரித்து கொண்டவர்களுள் ஆதாம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை எந்த ஒரு நீதிமானும் தேவனை கண்டதில்லை. ஆனால் இதே உடலை தரித்து கொண்டவர் ஆண்டவராக இயேசுவானவர். அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி பூமியில் பிறந்தார். அப்படி பிறந்த அவரை குறித்து இந்த இடத்துல எழுதப்படுதுங்க, அவர் தவிர, தட் மீன்ஸ் உடலை உடுத்தி கொண்டவர்களுள் இயேசுவானவர் தவிர பிதாவை எவரும் கண்டதில்லை. ஏன் அவர் கண்டார் என எழுதப்பட்டிருக்கு? அங்கே எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா, பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் அவர்தான். பரலோகத்தில் இருக்கிறப்போ தந்தையை கண்டார் அல்லவா, அதற்காகத்தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த உடலை தரித்து கொண்டவர்களுள் இயேசுவானவர் தவிர வேறு எவரும் பிதாவாகிய தேவனை கண்டதில்லை. கண்ட அவர் என்ன செஞ்சார்? எங்கே ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்க, லண்டனுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிறது எல்லா நீங்கள் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த டூரிசம் பிளேசஸ், அங்கே இருக்கின்ற அந்த கலை வடிவங்கள், அது எல்லாவற்றையும் பார்த்து உங்கள் ஊருக்கு வரீங்க. அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க, மற்ற உறவினர்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. என்னப்பா அங்கே பார்த்த அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் வந்து சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? அப்படியே உடலை தரித்து கொள்வதற்கு முன்பு பரலோகத்தில் தேவனிடத்திலிருந்து தேவனை கண்டார் அல்லவா, கண்ட அவர் மண்ணுலகில் பிறந்து உடலை தரித்து கொண்ட பிற்பாடு அந்த தேவனை பற்றி இந்த சமூகத்திற்கு தெரிவித்தார். இதை பற்றி ஒரு அற்புதமான வார்த்தையை வேதாகமத்தில் தேவன் எழுதியிருக்காருங்க. நாம் பார்க்கலாம். யோவான் எழுது சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 18. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. எத்துணை வார்த்தைகள் பாருங்க.
4 வசனங்களை நாம் பார்த்துட்டோங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்த்துட்டோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் பார்த்துட்டோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் பார்த்துட்டோம். இப்போ 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கின்ற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினாராம். யாரை? தந்தையாகிய தேவனை. இந்த மனுக்குலத்திற்கு தேவனை பற்றி ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை கொடுத்ததே சாட்சாத் ஆண்டவராகிய இயேசுவானவர் தான். ஆபிரகாம் கொடுக்கவில்லை, ஈசாக்கு கொடுக்கவில்லை, யாக்கோபு கொடுக்கவில்லை, மோசே கொடுக்கவில்லை, யோசுவா கொடுக்கவில்லை, நியாயாதிபதிகளுள் எவரும் கொடுக்கவில்லை, சாமுவேல் கொடுக்கவில்லை, அரசர்களுள் எவரும் கொடுக்கவில்லை, சாலமோனும் கொடுக்கவில்லை, தீர்க்கதரிசிகள் எவரும் கொடுக்கவில்லை. கொடுத்ததே சாட்சாத் ஆண்டவராகிய இயேசுவானவர். ஏன் கொடுத்தார்? பரலோகத்தில் இருந்தார் இல்லைங்க. பரலோகத்தில் நேரடியாக தந்தையை கண்டு தந்தையினிடத்தில் கேட்ட அனைத்தையும் மண்ணுலகுக்கு வந்து உடலை தரித்து கொண்டு மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார். பிதாவை பற்றி என்னென்னு வெளிப்படுத்தினார் தெரியுமா? கடவுள் நம்முடைய தந்தை பிதா. அதற்காக தான் மனிதர்களுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாங்க. பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. தேவன் கடவுள் நம்மை படைத்தவர், படைப்பாளி நம்மை பெற்றவர். எப்படி சொல்லி கொடுத்தாருங்க? இந்த மனு குலத்திற்கு தேவனை பற்றி உள்ள பிரகாரம் சொல்லி கொடுத்தது சாட்சாத்து ஆண்டவராகிய இயேசுவானவர். அன்பர்களே, இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஆதாம் முதற்கொண்டு இயேசுவானவர் வாழ்ந்த காலகட்டத்திற்கு அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது வரைக்கும் எந்த ஒரு நீதிமானும் தேவனும் கண்டதில்லை, அவருடைய சத்தத்தை கேட்டதில்லை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சரிங்க, அதற்கடுத்து இனி வருகின்ற யாராவது பார்க்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற ஊழியர்கள் அது தான் பேசுகிறாங்க. அதிகாலையில் நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். டைமு கூட சொல்லுவாங்க. எங்கள் தூங்குறப்போ யாராவது உங்களை தட்டி எழுப்பி என்னங்க டைம் அப்படின்னு கேட்டால் வாட்சை பார்க்காம உங்களால் சொல்ல முடியுமா? இது ஜபம் பண்ணுறப்போ 5 மணி 30 நிமிடங்களுக்கு என்னுடைய ஆன்மா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்னங்க காமெடி! தூங்குறவருக்கு டைம் எப்படிங்க தெரியும்? டைமை ஃபிக்ஸ் பண்ணி கூட சொல்லுவாங்க. பரலோகத்திற்கு போனாராம், தேவனை கண்டாராம். பழைய ஏற்பாட்டில் தேவனை கண்டதில்லைங்க. அவங்கள விட நாங்கள் உத்தமர்கள் அல்லவா? அவங்கள விட மாபெரும் செயல்களை நாங்கள் இப்போ செய்கிறோம் அல்லவா? அதற்காக தான் அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இது பரலோகத்தில் பவுலானவர் இருக்காராம், பேதுரு இருக்காராம், மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்காங்களாம். இறந்து போன பிற்பாடு உங்களுடைய குடும்பம் முழுவதும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீங்கள் இறந்த பிற்பாடு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பரலோகத்துக்கு போன பிற்பாடு நீங்கள் பார்க்கலாமா? என்னங்க கூத்து! டாப் 5 போதகர்கள் தான் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் சொன்ன இல்லைங்களா, பேர்கள் நான் சொல்ல விருப்பப்படலைங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அவங்க தான் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறது தப்புன்ட்டு நான் சொல்ல வரலைங்க, உங்கள் விருப்பம். பட் சம்பாதிச்ச காசை சொகுசுக்கு பயன்படுத்துகிறீங்களா, சுவிசேஷத்திற்கு பயன்படுத்துகிறீங்களா? டாப் 5 இப்படி பேசுவாங்க. எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாருங்க அப்படின்ட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆதாமை முதற்கொண்டு எந்த ஒரு நீதிமானம் பார்க்கலன்னா அதற்கு அடுத்து பார்க்க முடியுமா? இதனை பற்றி தேவன் வேதாகமத்தில் எவ்விதமான விளக்கத்தை கொடுத்தார் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் நிருபம் அதிகாரம் 6 வசனம் 16, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எப்படி எழுதுறாரு பாருங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதுவரைக்கும் மனுஷரில் ஒருவரும் அவரை காணவில்லையாம். ஒருவேளை இனி வரும் காலகட்டங்களில் காண முடியுமா? அப்படின்னா அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்காருங்க. காணக்கூடாதவருமாகிய. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இல்லைங்க, இயேசுவானவர் வருகை வரைக்கும் பூமியில் வாழ்ந்து, அதாவது இந்த உடலை தரித்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் தேவனை காண முடியாது. நான் தேவனை பார்த்தேன், தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்தார், அவர் என்னோடு பேசினார் என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ கள்ள போதகர்கள். மறக்கக்கூடாது. நீங்கள் பைபிளை நம்பணுமா, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பணுமா? அப்பா,
இவர் சொன்ன ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்குறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு வராங்க. உங்களுடைய வார்த்தைகள் மிஞ்சி போனால் ஒரு 500 பேர், 300 பேர், 400 பேர் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது சரியா? ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்களே, அவர் சொன்னது சரியா? இத்தகைய எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாங்க. இத்தகைய எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா, நூற்றுக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா, பார்க்க வேண்டியது அதல்ல. பேசுகின்ற போதகர் வேதாகமத்தை உள்ளது உள்ளபடி பேசுகின்றாரா? ஊழியர் எங்களை விண்ணகத்திற்கு பரலோகத்திற்கு அனுப்ப முடியாது. மாறாக அந்த போதகர் பேசுகின்ற வார்த்தைகள் உள்ளது உள்ளபடியா இருக்கா இல்லையா? இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அன்பர்களே. ஆதாமை முதற்கொண்டு இயேசுவானவர் மீண்டும் இந்த மண்ணுலகுக்கு வருவாரே, அது வரைக்கும் இடையில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனும், அதாவது இந்த மாமிசத்தை உடுத்தி கொண்ட எந்த ஒரு மனிதனும் பிதாவாகிய தேவனை கண்டதில்லை. ஏனுங்க அவரை காண முடியாது? இதை பற்றி தேவன் வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கார்? அற்புதமான வார்த்தைங்க நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 33 வசனம் 20. நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடிருக்கக்கூடாது என்றார். ஏன் மனிதர்கள் தேவனை காண முடியாதோ தெரியுமா? அப்படி கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. அதற்காக தான் தேவனை எந்த ஒரு மனிதனும் காணவில்லை. தேவனும் கூட அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கவில்லை. தேவனும் கூட அவர்களோடு நேரடியாக பேசவில்லை. ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு நாம் ஆடியோ கேட்குறோம் இல்லைங்களா? மொபைலில் கேட்போம், ஹெட்செட்டில் கேட்போம், வீட்டில் இருக்கிற ஹோம் தியேட்டரில் கேட்போம். ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா டிஜே பாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம பாக்ஸை கேட்போம். ஒரு மனிதனுடைய அந்த கேட்கும் திறன் தன்மை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா டெசிபல்ஸில் அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. 75 டெசிபல்ஸ் முதற்கொண்டு 80 டெசிபல்ஸ் வரைக்கும் நார்மலாக கேட்கலாங்க. நம்முடைய காதுக்கு எவ்விதமான பாதிப்பு நேரிடாது. இதுவே 100 டெசிபல்ஸ் போனால் கேட்கலாங்க. பட்டு ஒரு நாளைக்கு 1 மணியிலிருந்து 1.5 மணி நேரம் தான் கேட்கணும். அதற்கு மிஞ்சி நாம் 100 டெசிபல்ஸ் சத்தத்தை நாம் கேட்டால் நம்முடைய காது கேட்கும் திறனை இழந்துடும். இதுவே 140 டெசிபல்ஸ் போயிடுச்சுன்னா ஸ்பாட்லேயே டோட்டலாக அந்த கேட்கும் திறனை நாம் இழந்துடுவோம். ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் மீன்ஸ் 140 டெசிபல்ஸ் சவுண்டை ஒரு மனிதனால் கேட்க முடியலைங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுமா? இடி முழக்கத்தை கேட்க முடியுமா? அந்த இடி முழக்கத்தை விட பயங்கரமானது தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளால் தான் இந்த பேரண்டம் உருவாயிருக்கங்க. நாம் பிக் பேங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெடிப்பு வசனம். அந்த வார்த்தைகள் தான் இந்த பேரண்டத்தையே படைத்தது. பேரண்டத்தை படைத்தவருடைய வார்த்தைகளை உங்களால் கேட்க முடியுமா? ஆஃப்டர் ஆல் 140 டெசிபல்ஸ் கேட்க முடியல. அவருடைய ரூபத்தை உங்கள் வீட்டில் இன்றைக்கு தாங்க இந்த எல்இடி பல்பெல்லாம் இருக்குது. அதற்கு முன்பு நார்மல் ஃபிலமெண்ட் இருக்கிற பல்பு தானே இருக்குங்க. 40 வேர்ட்ஸ் ஃபிலமெண்ட் பல்பு இருக்கும், 60 வேர்ட்ஸ் ஃபிலமெண்ட் பல்பு இருக்கும், 100 வேர்ட்ஸ் இருக்கும், 500 வேர்ட்ஸ் இருக்கும், 1000 வேர்ட்ஸ் இருக்கும். அதற்குள்ளே ஸ்ப்ரிங்கு போல் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதைத்தான் நம்ம ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லைட்டை போட்ட உடனே சுவிட்சு ஆஃப் பண்ண உடனே அது ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ண உடனே அது எரியுங்க. எரியிறப்போ அந்த ஃபிலமெண்ட்டை உங்களால் பார்க்க முடியுமா? மேக்ஸிமம் என்ன வேர்ட்ஸ் இருக்குங்க? 40 வேர்ட்ஸ். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பாருங்களேன், பார்க்க முடியாது. பார்த்த பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் இது எல்லாமே இருட்டாக தெரியும், ஒன்றுமே தெரியுது, இருட்டாக இருக்கும். 100 வேர்ட்ஸ் பாருங்கள், சுத்தமாக தெரியாது. 500 வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கண்ணு வெடிச்சுடுங்க. ஆஃப்டர் ஆல் வேர்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியல. யார் படைச்சது இதை? மனுஷன்தான் படைத்தான். மனிதனுடைய படைப்புகளில் ஒன்றாகி இந்த ஃபிலமெண்ட் எரிதை நம்மளால் பார்க்க முடியல. அதற்கு அடுத்துங்க இந்த வெல்டிங் ஷாப்புக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஐரன் ராடெல்லாம் பற்ற வைப்பாங்க. 1700 டிகிரி ஃபாரன்ஹீட் வருங்க, அதாவது 900 டிகிரி செல்சியஸ் வரும்.
அதை அவங்களுடைய இந்த நார்மல் கண்களில் பார்க்க முடியுமா, அல்லது லென்ஸை போட்டிருப்பாங்களா? இந்த கருப்பு கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு தான் அதை பற்ற வைப்பாங்க. நீங்கள் போய் ஒரு செக் பண்ணுங்களா, அதை பார்த்தோன்னா உடனே கண்ணு வெடிச்சுடுங்க. அந்த அந்த ஸ்பார்க்குக்கு 1700 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நம்மளால் பார்க்க முடியலையே. இதை படைச்சது யார்? மனுஷன்தான். தேவனை பார்க்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? சூரியனுடைய ஒளியை நம்மளால் பார்க்க முடியுமா? சூரியனோட ஒளிங்க 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நேரடியாக போய் கணக்கிட்டாங்களா எப்படி, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. பட் அறிவியல் ரீதியாக 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ், நாட் எ ஃபாரன்ஹீட், டிகிரி செல்சியஸ், அதை நம்மளால் பார்க்க முடியுமா? நெருங்குடா நெருப்புடா அப்படின்னு சொல்லும் சூரியன், பொசுங்கிடுவோம். சூரியனை விட மிகப்பெரிய வெளிச்சம் கொண்ட பேரண்டத்தில் இருக்குங்க சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூரியனை விட 6000 முறை டெம்பரேச்சரில் அதிகங்க. சூரியன் எத்தனை முறை? 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சூரியனை விட 6000 மடங்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அதாவது 100 பில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்குங்க. 100 பில்லியன் டிகிரி செல்சியஸ் சூப்பர்னோவா. இதை நம்மளால் பார்க்க முடியுமா? மனிதன் படைத்த பல்பை பார்க்க முடியல, மனிதன் படைத்த அந்த ஸ்பார்க்கு, அந்த பென்சில், அதை பார்க்க முடியல. மனிதன் தேவன் படைத்த இந்த சூரியனை பார்க்க முடியல, தேவன் படைத்த இந்த சூப்பர் நோவாவை பார்க்க முடியல. மனிதனையும் இந்த பேரண்டத்தையும் படைத்த தேவனை பார்க்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அதற்காக தான் சொல்லியிருக்காருங்க, என்னுடைய சத்தத்தை கேட்டால் நீங்கள் செத்து போயிடுவீங்க, என்னுடைய ரூபத்தை கண்டால் நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஏன் சொன்னார்னு புரியுதுங்களா? என்னை கண்டவன் மண்ணுலகில் உயிரோடு இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய ரூபம் அப்பேற்பட்டது, வானாதி வானங்கள் கொள்ளாதது. அப்பேற்பட்ட தன்மை கொண்ட என்னை மனிதருள் எவரும் இதுவரைக்கும் காணவில்லை, இனியும் கூட காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரி, எப்பொழுது தான் தேவனை நம்மால் பார்க்க முடியும்? இன்னொரு விசித்திரமான விஷயத்தை சொல்லுவாங்க, யார்தான் தேவனை பார்க்க முடியும்? ஆச்சரியமாக இருக்கா? நாம் பார்க்கலாம் அற்புதமான வசனத்தை. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாரை பற்றி பேசுகிறாருங்க? இந்த இடத்துல இருதயம் அப்படின்னா இந்த ஹார்ட் அப்படின்ட்டு எடுத்துக்காதீங்க, உள்ளம் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. என்டையர் இந்த பிரெயினுக்குள்ளே இருக்கின்ற ஃபங்க்ஷன்ஸ், தாட்ஸ், அதை மனம் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பற்றி எழுதுகிறாருங்க. அந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அடைந்த பாக்கியம்தான் என்ன? அவர்கள் தேவனை தரிசித்தார்கள் அப்படின்ட்டு இருக்கா பாஸ்ட் டென்ஸில், தரிசிப்பார்கள் அப்படின்ட்டு இருக்கா ஃப்யூச்சர் டென்ஸில்? தரிசிப்பார்கள். எப்பொழுது தரிசிப்பார்கள் என்றால், இயேசுவானவர் மீண்டும் மண்ணுலகுக்கு வந்து இந்த பேரண்டத்தை அழித்து அநீதிமான்களுக்கு தண்டனை வழங்கி எல்லா நீதிமான்களையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறார் இல்லைங்களா, அப்பொழுது தான் தரிசிப்பார்கள். நேரம் புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? யார் தான் தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், அதாவது நீதிமான்கள். சமூகத்தில் இருக்கின்ற யாவரும் தேவனை பார்க்க முடியாது. இதுதான் வேதனை. அவ்வப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் மனிதர்களாக நாம் பேசுவோங்க, பெற்றோர்கள் பயன்படுத்துவாங்க. ஏதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இனி உன்னுடைய வாழ்க்கையில் என் முகத்தை நீ பார்க்காத, உன் முகத்தை எனக்கு காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களும் கூட பேசியிருக்கீங்களோ? இந்த தன்மை யாருடையதுன்ட்டு உங்களுக்கு புரியுதா? சாட்சாத்து நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தந்தையாகிய தேவனுடையது. என்னுடைய முகத்தை, என்னை காணும் அந்த தருணத்தை அநீதிமான்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். என்னை பார்க்கணுமா? உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்திற்கு யாரெல்லாம் வருவதற்கு தகுதி பெற்றவர்களோ அவர்கள்தான் இயேசுவானவர் மீண்டும் பூமிக்கு வந்து எல்லா நீதிமான்களையும் பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார் அல்லவா, அத்தருணம் முதற்கொண்டு என்னை பார்க்க முடியும், என்னோடு இருக்க முடியும், நான் இருக்கின்ற உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஸோ தேவனை பார்க்க முடியுமா? அறவே முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற போதகர்கள் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளும்
பச்சை பொய்யானது, வேதாகமத்திற்கு முரணானது. இவர்கள் கள்ள போதகர்கள், இவர்கள் பிசாசின் ஏஜென்ட்ஸ். எப்பொழுது பார்க்க முடியும்? இயேசுவானவருடைய இரண்டாம் வருகையில் தான் நாம் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும். யார் பார்க்க முடியும்? நீதிமான்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் பகுதி 1ங்க. பகுதி 2ல் என்ன பேச போகிறான்னா, இந்த வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு உங்களில் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் வரலாம். அப்போ ஆபிரகாம் யாரை இங்கே பார்த்தாரு? அப்போ மோசே அந்த முட்புதர் நடுவிலிருந்து தேவனை முகமுகமாக தரிசித்தார் அல்லவா? யாக்கோபு தேவனோடு போராடி ஜெயித்தார் அல்லவா? சாமுவேல் யாருடைய சத்தத்தை கேட்டார்? ஸ்தேவான் பரலோகத்தை கண்டார் அல்லவா? யாரை கண்டார்? இதுவும் கூட பைபிளில் தாங்க எழுதப்பட்டிருக்கு. கடவுளை காண முடியாது அப்படின்ட்டு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. கடவுளை கண்டதாக அதுவும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எதுங்க சரி? முரண்பாடாக இருக்குது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? 2ஆம் பகுதியில் அதை பற்றி தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேங்க. முதல் பகுதியில் தேவனை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? செத்து போயிடும். ஏன் செத்து போயிடும்? காது 140 டெசிபல்ஸ் மேலே கேட்காது. 100 வேர்ல்ட்ஸ் பல்பு ஃபிலமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த ஐரன் ராடு 1700 டிகிரி ஃபேரன் ஹீட்டை நம்மளால் பார்க்க முடியாது. மனிதன் படைத்ததையும் பார்க்க முடியாது. கடவுள் படைத்த இந்த இயற்கையையும் நம்மளால் பார்க்க முடியாது. மனிதனையும் இயற்கையையும் படைத்த தேவனை கண்டால் செத்து போயிடுவோம். இது முதல் பகுதி என்றால், 2ஆம் பகுதியில் அத்தகைய எல்லா கேள்விகளுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, உமக்கு நன்றி ஐயா. இந்நாளிலும் கூட உம்மை கண்டதாக சமூகத்தில் இருக்கின்ற அநேக போதகர்கள் மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். எல்லா போதனைகளும் தவறானது. அவர்கள் பணத்திற்காகவும் பெயருக்காகவும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இழிவான ஆதாயத்திற்காகவும் பயன்படுத்துகிறார்கள். ஆதாய தொழில் என கருதி அதனைத்தான் தவிடுபொடியாக்கினேன். உம்முடைய வேத வசனங்களை மையமாக வைத்து உம்மை இதுவரைக்கும் எந்த மனிதனும் பார்க்கவில்லை, இனியும் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தால் நாம் இறப்போம் என்று, ஒருவேளை பார்க்கக்கூடிய தருணங்கள் வந்தால் அது இயேசுவானவருடைய மீண்டும் வருகையில் என்றும் அதுவும் நீதிமான்கள் தான் என்ற விளக்கத்தை வேதாகமத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகள் கேட்டார்கள். தவறான உபதேசத்தில் வழிநடத்தப்படாமல் மெய்யான உபதேசத்தை அறிந்து கொண்டு தங்கள் சுற்றுப்புறம் எங்கும் இருக்கின்ற மக்களுக்கு அறிவித்து அவர்களும் சுற்றுப்புறம் எங்கும் இருக்கின்ற மக்கள் யாவரும் அந்த வசனங்களபடி வாழ்ந்து மரித்த பிற்பாடு அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி அந்த உலகத்தில் உம்மை பார்த்து கொண்டு உம்மோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பீர் என்று கருதுகிறேன். பிள்ளைகள் யாவருக்கும் இதுவரைக்கும் சுகமான ஆரோக்கியத்தை கொடுத்தீர் தந்தையே. எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளை நீர்தான் தீர்ப்பீர். அப்படி தீர்க்க வேண்டுமென்றால் உமக்கு விருப்பமான, உம்முடைய சித்தத்திற்கு விருப்பமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அத்தகைய மனப்பான்மை கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அருள் புரியுமாறு மன்றாடுகிறேன். காப்பாற்றும். மற்றும் ஒரு தருணத்தில் இவ்வண்ணமாக உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுப்பீர் என்று கருதி விடைபெறுகிறேன். இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன். அன்பு தந்தை, ஆமேன். நன்றி.